நான் ஏசிபி பேசுகிறேன்யா. எங்கே இருக்க? வெளியே போகணும், கிளம்பி சீக்கிரம் வா. நான் உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன். வாயா, எங்கேயா போயிட்டுருக்க உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு? உங்கள் போலீஸ் டிப்பா? ஆமாய்யா, டிபார்ட்மெண்ட் ஆளுன்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது. சார்? ஆமாம் சார், வண்டலூர் ஏரியா தான். வீட்டில் தான் இருக்கேன். ஓகே சார். சரி சார். ஆமாய்யா, மடிப்பேரி எஸ்ஐ குணசீலம் உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். அந்த ஆளு 4 கான்ஸ்டபிளும் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கய்யா. சார்? ஆமாய்யா, அந்த பொண்ணு அங்கேயே அவுட்டு. ஏரியாக்காரங்களுக்கு வேறு விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்டேஷனை வேற கொளுத்திட்டாங்கய்யா. எல்லாரும் எஸ்கேப்பு. ரைட்டர் நிலமை தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பிடிச்சாகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாரண்ட் ரெடி ஆகிடும். அவனை போய் பார்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அவன் உன் ஃப்ரெண்டு தானே? அவங்ககிட்ட சொல்லி ரெசிஸ்ட் பண்ணாமல் இருக்க சொல்லு, சரியா? அப்புறம் ஸ்டேஷன் பக்கம்லாம் அவனை போவேனான்னு சொல்லியா. கொளுத்திடுவானுங்க, அவ்வளோ கோவத்தில் இருக்கானுங்க. இப்போதைக்கு அவனுக்கு பத்திரமான இடம் போலீஸ் கஸ்டடி தான். போலீஸ்காரனாச்சே, அவனுக்கும் தெரியும் தப்பிச்செல்லாம் போயிருக்க மாட்டான். அப்புறம் செங்கல்பட்டில் சொந்த வீட்டில் இருக்கிறதா தகவல். கூட்டிகிட்டு வந்துடு, விசாரிக்கலாம். இங்கே இருங்க, வண்டி ஓரமாக விடுங்க, நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன். நீ அழியணும். கேவல சொத்துக்காக இவ்ளோ கீழ்த்தரமாவா நடந்துப்ப? நீங்க அமுதா தானே? ஆமா, நான் தேவ், குணாவோட பேட்ச்மேட். ஓ வாங்க, உள்ள வாங்கண்ணா. உட்காருங்கண்ணா. குணா இருக்கார்ல? இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. உட்காருங்கண்ணா. இல்ல இருக்கட்டுமா? பரவாயில்ல, உட்காருங்க. உங்க பேர் என்ன? அவ பேரு கவிதா. அவளால பேச முடியாதுண்ணா. என்ன விஷயமா வந்தீங்கண்ணா? குணா அவர் இப்ப எழுந்திருக்க மாட்டாருண்ணா. ஏன்? நைட்டு 3 மணிக்கு தான் வந்தாரு. வரும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாரு. தினமும் இப்படிதான் வராரா? சில நேரம் வரதே இல்ல. உங்க அப்பா அம்மா? யாரும் இல்லண்ணா. குணாவோட அப்பா இன்னும் துபாயில தான் இருக்கார்ல? ஆமாண்ணா. என்ன விஷயம்ண்ணா? எப்படி மிஸ்ஸஸ் குணா, நான் குணாவை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கேன். எதுக்குண்ணா? குணா நேத்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கழுத்துல ஏதோ கீறி Oh
சாரி, இப்போது நீங்கள் இங்கே இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை. என்னால் இப்போ ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு 2 hours டைம் தரேன். அதுக்குள்ளே குணா கிட்ட பேசி உங்களையும் கவிதாவையும் துபாய்க்கு அனுப்ப ஏற்பாடோ இல்லை உங்கள் ரிலேஷன் வீட்டில் யார் வீட்லையோ தங்க வைக்க ஏற்பாடோ செய்ய முடியுமான்னு பாருங்கள். இதை நான் உங்களோட இந்த நிலைமைக்காக தான் செய்கிறேன். நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ரஞ்சித், லோக்கல் ஏசி யாரு சொல்லியாச்சா? மிஸ்டர் ஜெகன் சார் சொல்லியாச்சு. ஓகே. ஹாய் சார், தேவ். ஜெகன், எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லை சார், எந்த பிரச்சனையும் இல்லை சார். இல்லை சார், பார்த்துட்ருக்கோம் சார். இல்லை சார், மேலே தான் இருக்காரு. சரி சார். Sir, she was arrested, sir. Yes, sir. குழந்தை என் கூட தான் சார் இருக்கும்.